ஆடியோ லான்ச்சுக்கு செலிபிரிட்டி வந்திருக்காங்க. துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு விஜய் கொடுத்தாரு. சாட்டை பிடிங்க விஜய்னு நான் கொடுக்குறேன். மாட்டை திருத்ததுக்காக அந்த சாட்டை இல்ல, இந்த நாட்டை திருத்ததுக்காக தான் அந்த சாட்டை. அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம விஜய் சாருடைய ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. யார் யாருக்கு அந்த பார்க்கலாமா? சார் ஏகே சார், நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டீங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறது காரணம் என்ன சார்? என்னுடைய நண்பன் கடைசி படம் ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, ஆடியோ லான்ச் நடத்துறாங்க. ஸோ அவரை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக மாட்டேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கேன்னா நண்பனுக்காக தான். நண்பனுக்கு நான் ஒன்று சொல்றேன், பங்காளிகளா அடிச்சு தூக்கலாமா? கண்டிப்பா அடிச்சு தூக்கிடுவார் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன், அந்த 10 பேரும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தாங்கன்னா அவன் தலைவன். சார் இது ஜனநாயகன் ஆடியோ லான்ச், அதை பத்தி ஏதாவது? நாங்கெல்லாம் சிஎம் ஆக கூடாதப்பா. படத்துல சொன்ன ஒருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் 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 மைக்கு சார், நீங்க எங்க போனாலும் கான்ட்ரவர்சியா தான் இருக்கு. இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது கான்ட்ரவர்சி வரும்னு நினைக்கிறீங்களோ? கான்ட்ரவர்சி வருதோ இல்லையோ, மக்களுக்காக அண்ணன் போனார், அண்ணனுக்காக நான் மலேசியாக்கு வரேன். அதே மாதிரி இந்த தம்பிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் வருவாரு, அண்ணனுக்கு ஒண்ணா இந்த தம்பி வருவான்டா. தட்ரா கிளாப் சார். அதெல்லாம் இருக்கட்டும், அப்பா வந்திருக்காரா? நீங்க எதுவும் பயப்படாதீங்க, ஒரு வரல. சூப்பருங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க, நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஜனநாயகனுடைய ஒரிஜினல் நாயகன் நம்ம கிட்ட வந்து பேச போறாரு. சோ விஜய் சார் அவர் பேச போறாரு. வாங்க. என் நெஞ்சில் குடி இருக்கும்